வணக்கம் மக்களே, புதுசாக எம்எக்ஸ் பிளேயரில் ஒரு நியூ கொரியன் சீரீஸை தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அந்த கொரியன் சீரீஸ் நேம் தான் தி ஹெவன்லி ஐடல்னு கூடிய இந்த ஒரு நியூ சீரீஸ். இதை எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னா 24th டிசம்பர்ன்ற விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதோடைய ஸ்டோரி லைன்ஸ் இது எப்படி இருக்குன்ற விஷயத்தை பற்றி பார்த்துடலாம். கிட்டத்தட்ட இதோடைய ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அனிமே கான்செப்ட் தான் லிட்ரலி. ஏன்னா அனிமேவை பார்க்குற வைப் தான் இதை பார்க்கும்போது உங்களுக்கு வரும். ஏன்னா அனிமேவில் எல்லாருமே இசகை கான்செப்டை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை சம்திங் ரீஇன்கார்னேஷன் சொல்லுவாங்க. அதேமாரியான ஒரு விஷயத்தை தான் இதில் டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. இதேமாரியான கான்செப்டில் நீங்கள் ஏகப்பட்ட அனிமேவை பார்க்க வாய்ப்புகள் இருக்குது. அனிமே லவர்ஸ்க்கும் இது செட் ஆகும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சில ரொமான்ஸையும் தூவி விட தான் செஞ்சுருந்துருப்பாங்க. அதை தாண்டி சீரீஸ் பொறுத்தவரை இருந்திருக்கும். இதோடைய கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான வேர்ல்டில் இருக்கிற ஹை ப்ரீஸ்ட்டை பேசிக்கில் வச்சு தான் போகும். அந்த ஹை ப்ரீஸ்ட்டுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான வேர்ல்டில் இருப்பார். அந்த சமயத்தில் ஈவல் ஸ்பிரிட்டோட ஒரு சண்டை போடும்போது ஒரு எதிர்பாராத இன்சிடென்ட்னால இவர் பூமிக்கு வர செஞ்சுருப்பார். அந்த இடத்துல ஒரு பாடிக்குள்ளார பூந்து வந்திருப்பார். அந்த பாடி தான் ஒரு கேபாப் ஐடல். அதாவது அவருடைய நேம் பூயோன் பூன்றது. அந்த மாதிரியான ஒரு பாடிக்குள்ளார பூந்துக்கிட்டு இவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு. அதுக்கு நடுவில் ஹீரோயினி பூயோன் பூவோடைய கிட்டத்தட்ட ஒரு ஃபேன் ஆட்டோ அடிக்கடிக்கு அவரை தொல்லை பண்ணுற மாரி இருந்தாலும் சில ஹெல்ப்மே பண்ண செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹை ப்ரீஸ்ட் பூமிக்கு வராரு. கிட்டத்தட்ட சொர்க்கம் ஆறு அனதர் வேர்ல்ட்லேருந்து இவர் நம்ம பூமிக்கு வரும்போது அந்த இடத்த எப்படி ஃபீல் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு ஹியூமன் சிங்கரோடைய பாடியில் இருக்கார். இவருக்கு பெருசாக சிங்கிங்லாம் தெரியாது. அந்த டேலண்ட்டை எப்படி யூஸ் பண்ண போகிறாரு, அதை எப்படி ஃபன்னாக கன்வே பண்ண போகிறாங்க, இவர் எப்படி பூமியில் அடாப்ட் ஆகி போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு டிஃப்ரெண்ட்டான பாடியில் ஸ்விட்ச் ஆகிருக்காருல, அந்த பாடியோடைய உண்மையான ஓனர் எங்கன்ற மாரி அதெல்லாம் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக தந்துருந்துருப்பாங்க. அந்த ஹை ப்ரிஸ்ட்ன்ற விஷயத்தை அழகாகவே ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக இந்தமாரி ஒரு கேப்பாப் ஐடலோடைய உடம்புக்குள்ளார வந்ததுக்கப்புறம் அந்த ஹை ப்ரிஸ்ட் எப்படி ஃபீல் பண்ணுறாருன்ற விஷயத்தையும் அழகாக நம்மக்கிட்ட கன்வே பண்ணியிருந்திருப்பாங்க. ஆக்டிங்கும் சூப்பராக இருந்திருக்கும். லவ்ன்றது திணிக்கிற அளவுக்கு இருந்திருக்காது. அங்கங்கே அதிகமாக கலர்ஸ் இருந்திருக்கும். அந்த கலர்ஸ் ஒரு மாதிரி சில பேருக்கு திகட்டுற வகையில் இருந்திருக்கலாம். ஒரு மாதிரி ரொமான்ஸ் வைப்பில் அந்த கலர்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் இந்த சீரீஸ்க்கு அது செட் ஆகிருந்திருக்கும். டெஃபினெட்லி டைம் கிடச்சுன்னா செக் பண்ணுங்கள். இந்த கான்செப்டை பார்க்கும்போது எனக்கு திடீர்னு சில அனிமேஸ் ஞாபகம் வருது. அந்த அனிமேஸ்லேயும் இந்தமாரி தான் கான்செப்ட் இருக்கும். அதான் லிட்ரலி அந்தமாரி தான் இதையுமே மேக் பண்ணியிருப்பாங்க. நான் இந்த சீரீஸை முன்னவே செக் பண்ணிட்டேன். ஆனால் டிசம்பர் 24th அன்றைக்கி எம்எக்ஸ் பிளேயரில் தமிழ் டப்பிங்கோட ரிலீஸ் ஆகுது. இன்னொரு வாட்டி கண்டிப்பாக செக் பண்ணிக்கலாம். டைம் கிடச்சுன்னா டெஃபினெட்லி இந்தமாரியான ஒரு சீரீஸை மிஸ் பண்ணுறாதீங்க. கண்டிப்பாக ஹைலி ரெக்கமெண்டடுன்னு சொல்வேன். சில எபிசோட்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சீரீஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட் பேசிங்காகவும் அந்த கலரிங் எஃபெக்ட் காமெடின்ற மாதிரி இந்த மாதிரியான சில விஷயங்களை வச்சு அழகாகவே போக வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக இந்த சீரீஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும்னா டெஃபினெட்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் உங்களை வேற ஒரு தன்னலாசமான வீடியோவில் சந்திக்கிறதுக்கும் ஆஃப் ஃபன் கைஸ்.